வணக்கம். இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான பரிகாரம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்கள்ல வருமான பிரச்சனை ரொம்ப தடையா இருக்கு. பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வரவே இல்ல. குடுக்கல் வாங்கல்ல நெறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேச ராசி காலபுருஷனுடைய முதல் ராசி இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். செவ்வாயை அதிபதியாக கொண்டு, சூரியனை உச்சமாக கொண்டு, காலபுருஷனுடைய 10ஆம் அதிபதியான சனியையும் 11ஆம் அதிபதியான சனியை நீசமாக கொண்ட அஸ்வினி, பரணி, கார்த்திகையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி. மேசராசியை பொறுத்தளவுக்கு இந்த வருமான தடைங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த குரு ரிஷபத்துல தனஸ்தானத்துல குரு இருக்காரு. ஏழுக்குடையவருடைய இன்னொரு வீடு, அதாவது கணவன் மனைவி ஆக இருக்கக்கூடியவங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னாலும், இல்லை பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் 6ஆம் அதிபதி 6ஆம் இடம் சொல்லக்கூடிய புதனோட வீடு இருக்கு இல்லையா, அதான் அடிமை வேலை. வேலையில பிரச்சனை இருக்குனாலும் இந்த மேசராசிக்காரங்க இப்போதைக்கு இந்த சூழ்நிலை, இந்த ஏப்ரல் வாரி இருக்கிற பிரச்சனை இல்லையா. நம்ம வாக்கியப்படி பஞ்சாங்கத்தை தான் நம்ம பதில் சொல்றோம். வாக்கியப்படி இருக்கிற பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் தான் ராகுகேது பெயர்ச்சி. குரு பலன்களும் இப்போ மேக்கு அப்புறம் தான். இப்போ தனஸ்தானங்களை இயக்கணும், தனஸ்தானங்கள் நிறைய பிரச்சனை இருக்கு, பணம் சார்ந்த விஷயங்களை என்னால் சமாளிக்க முடியாமல் இருக்கு அப்படின்னா இப்போ சமீப காலமாக இப்போ நம்மகிட்ட வர ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி இருக்கு. மேசராசியும் இந்த 6ஆம் இடத்தை இயக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மேசயத்தில் தனஸ்தானத்தை இயக்கிறதுக்கு நெல்லிக்காய் இல்லையா, நெல்லிக்காய் ஜூஸ் அப்படிங்கிறது, இல்லை நெல்லிக்காவை வழிபாட தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோயில். நெல்லி மரம் தலவிருட்சமா இருக்கக்கூடிய கோயில். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன இருக்கு, அஸ்வினி இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி. அஸ்வினி ஜீவசமாதி, சித்தர்கள் வழிபாடு. பரணி இருக்கு அப்படின்னா சுக்கிரனுடைய வழிபாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிவனுடைய வழிபாடு இல்லையா. இப்போ சூரியனார் கோயில் போயிட்டு வருது. அடுத்தது சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது, கஞ்சலூர் கும்பகோணம் அருகில் உள்ளவங்க சுக்கிரன் கோயிலுக்கு போகிறது. இந்த 3 விஷயத்துலேயும் நட்சத்திரங்களில் இயக்க முடியும் இல்லையா. நம்ம அங்கே போயிட்டு வந்தால் சில பாதிப்புகள் குறையுது, சில நிவர்த்தி இருக்கு. தனஸ்தானம் 2ஆம் இடத்துல சுக்கிரனை இயக்கணும் அப்படின்னா இப்போ சமீபமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உபதேசம் பண்ணுறவங்கள்ட்ட சாபமோ நம்ம வாங்கக்கூடாது. எப்படின்னா ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்த்தா நேராக நம்ம பிரச்சனைனா என்ன பண்ணுவோம், நம்ம சொல்யூஷன் என்னன்னா குரு பார்க்குதா, குரு செய்யுதா, குரு ஏதாவது நல்ல வழியை காமிக்குமா அப்படிதான் பார்ப்போம். அப்போ இப்போதைக்கு ஒரு மேசராசிக்காரவங்க அற்புதமான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, தனஸ்தான பிரச்சனையா இருக்குன்னா உபதேசம் பண்ணக்கூடியவர்கள், அதாவது குரு உபதேசம் பண்ணக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கலாம், இல்லை இதை மாதிரி ஜோதிடர்களாக இருக்கலாம், இல்லைன்னா கல்வி கற்றுக் கொடுக்குறவங்க, இல்லைன்னா வித்தை எல்லாருமே குரு தான் இல்லையா. ஒரு துறையிலேருந்து அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே குருவாக ஆசானா இருக்காங்க. தாய் தந்தை அடுத்த சிறந்த ஆசானா தாய் தந்தை. இப்ப இந்த இதை இந்த பிரச்சனையை சரி பண்ணணும், தாய் தந்தையிலேருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது தான் சரியான பரிகாரம். சரி, தாய் தந்தையால் ஆசீர்வாதம் வாங்க முடியல, வெளியூர்லயோ இல்லை வெளிநாட்டிலயோ இருக்கேன்னா உங்களுடைய அங்க அருகில் இருக்கக்கூடிய ஆசானா விளங்கக்கூடிய யார் நீங்க உங்களோட தொழிலை கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க டக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறது, அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல போய் அவங்க முகத்துல முழிக்கிறதுங்கிறது நல்ல அனுகூலத்தை. நீங்க குருவெல்லாம் நீங்க எப்ப தொட்ட தலையை தான் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவோம், வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தலையில கையை வைப்பாங்க. அது பாத்தீங்கன்னா தலையை குறிக்கக்கூடியது மேசம். இப்போ குரு தலையில கையை வச்சாங்கனாலே நல்ல வெற்றி தான். இப்போதைக்கு மேசராசிக்காரவங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு, சரி பண்ணவே முடியலன்னா நீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது, அழகா சூப்பரா நீங்க தாராளமாக குரு ஆசீர்வாதம் வாங்குறது நல்ல அனுகிரகம் கிடைக்கும். மேசராசிக்காரவங்க மேலும் வெற்றி பெறுவதற்கு ஏப்ரல் வரையும் போராட்டத்தை கைவிடாம போராடிட்டே இருங்க, வெற்றி கிடைக்கும். இந்த சென்னை எளிய முறை பரிகாரத்தை நடைமுறைப்படுத்துங்க. மேசராசிக்காரவங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை நடக்கும். ஏப்ரல் வரை இந்த பரிகாரங்களை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவங்க, வித்தை கற்றுக் கொடுத்தவங்களை போய் ஆசீர்வாதம் வாங்க. தொழில் பிரச்சனையே இருக்காது, வேலை செய்கிறவங்களால பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக இது நல்ல அனுகூலத்தை தரும் இல்லையா. அதான் இந்த ரிஷபராசிக்காக, அதாவது ஜென்மராசி மேஷம் 2ஆம் இட தனஸ்தானத்துல 7 இடத்து அதிபதியோட இன்னொரு வீட்லயும் குரு உட்காந்துருக்க. குரு இருக்கிற இடத்த பால் பண்ணுங்கிறது தான் ஜோதிட விதி கணக்கு. அது சரியில்லாத சூழ்நிலை இருக்குன்னா நம்ம வருமானம் பாதிக்கும்,
குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கும், கணவன் மனைவி பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்க வந்து வித்தை கத்துக் குடுத்தவர்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறது தான் இந்த இதுல முக்கியமான அமைப்பு. இல்லையா? அதனால வந்து மேலும் வெற்றி பெறுவதற்கு இந்த மேச ராசிக்கு அற்புதமான பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா, குரு ஆசீர்வாதம் தான். சரிங்களா? நன்றி. வணக்கம்.